ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம முழு கோழியை வீட்டில் எப்படி சுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி ஒரு முழு கோழியை வாங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் இப்போ பார்க்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. என்னோடய சில்லி பவுட்ரு நல்லா காரமாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சிக்கன் மசாலா, நான் கடையில் வாங்கினேன் சிக்கன் 65 மசாலான்னு சொல்லிட்டு அதில் அந்த ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா ஒட்டுறதுக்காண்டி ஒரு எக் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சிக்கிட்டு நல்லா மசாலாவை திக்கான ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழியை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. கோழி ஃபுல்லாக மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கூட ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. ஓகேங்களா? சுட போகிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? இப்போ ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணி எடுத்துடலாம். கோழியில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோடு போட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கோட் பண்ணுங்கள். அப்போக்கி மசாலா சூப்பராக இறங்கியிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து நெருப்பு உண்டாக்கலாம். சரிங்களா? நாங்கள் கொல்லை சைடு கொஞ்சம் இடம் இருக்குது. ஈவினிங் டைமில் செய்யலான்னு சொல்லிவிட்டு தம்பி தான் நெருப்பெல்லாம் உண்டாக்குனான். சரின்ட்டு நல்லா ஃபுல்லாக செங்கக்கல்லாம் வச்சு கட்டி நெருப்பெலாம் நல்லா உண்டாக்கிட்டு இதுக்கே ஒரு 6:30 போல் ஆகிடுச்சு. நம்ம மதியானமாக ஊற வச்சோம். ஒரு ஈவினிங் போல் சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வேவுது பாருங்கள். கோழி சூப்பராக இருந்துச்சு. ரொட்டி கறி வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னும் மேலே ரெசிபிஸ் பார்க்க பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.